இனி இதயங்களே அனைவருக்கும் வணக்கம். இதற்கு மேல் நான் என்ன கேட்கின்றேன், உனை வாழச் செய்ய வாழ்ந்தும் காட்டிவிட்டேன். என் அன்பு உள்ளங்களே, இந்த பாடல் வரிகளுக்கு ஏற்ப நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை வாழச் செய்ய எப்படி வாழ வேண்டும் என்று அவரும் வாழ்ந்தே காட்டிவிட்டார். இந்த அருமையான சிந்தனையை நாம் தொடர்ந்து இந்த தவக்காலத்தில் கடைபிடித்து வந்திருப்போம். தவக்காலம் மட்டுமன்றி ஒவ்வொரு நாளும் நாம் அவரை போன்று வாழும் பட்சத்தில் அவருடைய சீடர்களாக நாம் சான்று பகர முடியும் என்பதை மனதில் கொண்டு இன்றைய நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய நம்முடைய பாசமிகு அருட்தந்தை டேவிட் ஆரோக்கியம் அவர்களை உங்கள் அனைவருடைய சார்பாக அன்போடு வரவேற்கிறேன். வணக்கம் ஃபாதர். வணக்கம் போஸ்கோ, எப்படி நல்லா இருக்கியாப்பா? நல்லா இருக்கேன் ஃபாதர், நீங்கள் எப்படி இருக்கீங்க ஃபாதர்? நல்லா இருக்கேன். ஸோ இணைய இதயங்கள் அனைவருடைய சார்பாக ஃபாதர், இணைய இதயங்களே நம்முடைய அருட்தந்தை இந்த வாரம் 31 ஆண்டுகள் குருத்துவ பணியில் நிறைவு செய்து 32வது வருடத்தில் அடியெடுத்து வைத்திருக்கிறார். உங்கள் அனைவருடைய சார்பாக தந்தைக்கு வாழ்த்துக்களையும் ஜபங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம்ப்பா, ரொம்ப நன்றி. 32 வருஷம் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. அஃப்கோர்ஸ் நம்ம ஒரு சில விஷயங்களில் இந்த அனுபவத்தில் பார்க்கும்போது நம்ம ஆண்டவர்கிட்ட நம்மளே சரணாகதி ஆக்கினால் ஒழிய ஆண்டவரால் பெருசாக நம்மளுடைய எதுவும் செய்ய முடியாது. ஏன்னா ஆண்டவர் எல்லாத்தையும் படைச்சிருக்கிறாரு, எல்லாத்தையும் உருவாக்கியிருக்கிறாரு. அவருடைய திருவுளத்தில் தான் எல்லாமே நடந்துட்டுருக்குது. அன்னை மரியாதை கூட எடுங்களேன், அவருடைய அன்னை மரியாதை கடவுள் கிடையாது இல்லையா? பல நேரங்களில் நம்ம மக்கள் மத்தியில் ஒரு பெரிய சந்தேகம் இருக்கும். அவங்க அன்னை மரியாதையும் புனிதர்களெல்லாம் கடவுள் மாதிரி கடவுளாக நினைப்பாங்க. அவங்க தான் கடவுள். சத்தியமாக அவங்களாம் கடவுளே கிடையாது, அவங்களாம் மனிதர்கள் தான். அன்னை மரியாதை கடவுளுடைய படைப்பில் ஒரு உன்னதமான, அதை விட ஒரு மிகச்சிறந்த ஒரு படைப்பை கடவுள் உருவாக்கலை, இனிமேல் உருவாக்க போகிறதில்ல. ஆனால் அவங்களுடைய பெரிய அந்த என்ன சொல்கிறது பாக்கியம் என்னென்னா கடவுளுடைய மீட்பின் திட்டத்திற்கு தன்னை அர்ப்பணித்தாங்க முழுசாக. எதுவுமே அதற்காக அவர்கள் யோசித்தோ தனக்கு என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா இல்லாமல் முழுசாக கடவுள்கிட்ட ஒப்பு கொடுத்தாங்க எல்லா நிலைகளையும். அதனால தான் கடவுள் அவங்கள அவ்வளோ தூரத்துக்கும், கடவுளுடைய மகன் இயேசு நம்ம இல்லைங்களா, அவர் உலகத்துக்கு வர்றார். அவரும் எப்படி தலைச்சிறந்த ஒரு மனிதனாக, அவர் கடவுளும் மனிதனுமானவர். பிலிப்பியர் எழுதிய திருமுகத்தில் எந்த அளவுக்கு தன்னை தாழ்த்தினாரோ அவ்வளவுக்கு கடவுள் அவரை உயர்த்தினார். மரியாதையுடைய அந்த பாடலில் பார்த்திங்கன்னா, தாழ்த்தினோரை உயர்த்தினார், நெஞ்சிலே செருக்குற்றோரை சிதறடித்தார் அப்படின்லாம் வருது. புனிதர்களும் அப்படி தான். அப்போது இந்த 32 ஆண்டுகள் எவ்வளவுக்கு நான் கடவுளுக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன். என்கிட்ட நிறைய குறைகள் இருக்குது, நிறைய பலவீனங்கள் எல்லாமே நம்ம ஒரு மனிதனாக பார்க்கையில் அது எல்லாமே உண்டு. ஆனால் அதை கடந்து எவ்வளவுக்கு என் ஆண்டவரிடத்தில் என்னை நான் அர்ப்பணித்துக் கொள்கிறேன். இப்போது இந்த உலகத்தில் யாராக இருந்தாலும் சரி, குருக்களாக துறவிகளாக அழைக்கப்பட்டிருந்தாலும் சரி, திருமண வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் நம்ம எதற்காக இந்த உலகத்தில் கடவுள் நம்மை அழைத்திருக்கிறார் என்பதை ஒரு செகண்ட் அமர்ந்து நாம் உணர்ந்து பார்த்தோம் என்று சொன்னால், அந்த உணர்வுக்கு பிறகு என் வாழ்க்கையில் நான் எதிர்கொள்கின்ற எல்லா காரியங்களையும் கடவுளின் திருவுளமாக ஏற்று நான் செயல்படுவதற்கு, அவருக்காக, அவருடைய இறையாட்சிக்காக, அவருடைய மக்களுக்காக, திருவைக்காக நம்ம உழைக்கின்ற பொழுது கட்டாயம் இந்த குறிப்பாக அந்த தொலைக்காட்சி ஆரம்பிக்க வேண்டும் என்று ஆயர்களிடத்திலே நான் பரிந்துரை செய்து அதை அவருடைய அனுமதியோடு அந்த ஆரம்பித்த 2012 முழு வேகமாக இறங்கி ஆரம்பித்த அந்த நாளிலிருந்து இன்று வரை நான் அதை தான் பார்க்குறேன். அதனால் நன்றி, உங்களுடைய அன்பான வாழ்த்துக்களுக்கு நன்றி. அது இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்தியிலேருந்து ரொம்ப முக்கியமான வாரம் ஆரம்பிக்கிறோம். 2025க்கான இந்த யூபிலி ஆண்டிற்கான மிக முக்கியமான நாட்கள். 40 நாள் தவஸ்காலம் ரைட், அது அப்போவே ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் அதனுடைய உச்சக்கட்டத்தில் நிற்கிறோம். தவசு காலத்துலேயே புனித வாரம், சாதாரண வாரம் கிடையாது, புனித வாரம். குருத்தோலை ஞாயிறிலிருந்து ஆரம்பித்து உயிர்ப்பு வரை இந்த நாட்கள் ரொம்ப இன்டென்சிவான நாட்கள். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இந்த புனித வாரம் என்பது ரொம்ப ஒரு இன்டென்ஸான ஒரு நேரம். ஏன்னா
அந்த வாரம் முழுக்க ஆண்டவருடைய பாடுகளுடைய உச்சத்தில் வந்து நம்ம வந்து நிற்கிறோம். அவரும் வந்து எவ்வளவுக்கு அந்த ஒரு உச்சநிலைக்கு வந்து நிற்கிறாருன்னா, ரத்தமாக வியர்க்கிறார். அவருடைய வேர்வை வந்து ரத்தமாக வந்து வரும். அந்தளவுக்கு வந்து அவருடைய அந்த மனசு அவ்வளோ வேதனையில், அவ்வளோ துன்பங்களில் வந்து இருக்குது. அப்போ அந்த துன்பங்களை வந்து நம்ம சும்மா போகிற போக்கில் தொட்டு கும்பிட்டுட்டு வந்து நம்ம முடிச்சுட்டு போயிடாமல் நம்மளும் வந்து அர்ப்பணிக்க பழகிக்கணும். அப்போ இந்த வாரம் வந்து அந்த ஒரு தியான சிந்தனையோடு இன்னும் கொஞ்சம் கடவுளுக்கு என்ன நேரத்தை ஒதுக்கி, இது வரைக்கும் நம்ம ஒரு சந்தியே இருக்கலைன்னா ஒரு சந்தி இருந்து, ஏன்னா அந்த எந்த ஒரு ஜபமும் உபவாசத்தோடு செய்யப்படுகின்ற ஜபத்திற்கு அவ்வளோ வலிமை வல்லமை இருக்குது. புனித வாரத்தை நல்ல விதத்தில் நாம் அனுசரிக்க உங்களை அன்போடு நான் வேண்டுகிறேன். கடிதத்துக்கு போவோம். தேங்க்யூ சார், ஒரு அருமையான மெசேஜ் கொடுத்துருக்கீங்க, ரொம்ப நன்றி சார். முதல் கடிதமே ஒரு பெரிய பார்சலில் வந்துருக்கு. எம்பி தாஸ் பெயிண்டர் ஃபாதர், அவர் வந்து செஞ்சிலிருந்து அனுப்பியிருக்காங்களா? புத்தகமாக இருக்கு பண்ணி சூப்பரா. வணக்கம், ஆண்டவரின் பெயரால் உங்களுக்கு அமைதி உண்டாவதாக, உங்களுக்கு சமாதானம், அல்லேலூயா, ஆமேன். இது ஒரு கவிதை உரைநடையில் இருக்கு ஃபாதர். மாதா தொலைக்காட்சி 2025. அனைத்து உலகையும் ஆளும் இறைவன் அனைத்திலும் அனைவரிலும் மிக பெரியவன் என்பதை உங்கள் அனைவருக்கும் அகமகிழ்ந்து மனமகிழ்ந்து முகமலர்ந்து அன்பாய் அழகாய் ஆழமாய் அறிவித்து மகிழ்கிறேன். ஆண்டவருக்கே புகழ், ஆண்டவருக்கே நன்றி. மரியே வாழ்க. மாதா தொலைக்காட்சி இது மாதாவின் மகிமைக்கு மிகப்பெரிய சாட்சி. இனி இல்லந்தோறும் இறையாட்சி. மாதா தொலைக்காட்சி இது மக்கள் அன்றாடம் காணும் இறை காட்சி. இனி இல்லந்தோறும் இறையாட்சி. மாதா தொலைக்காட்சி இது மணுமகன் இயேசுவின் உண்மை காட்சி. இனி இல்லந்தோறும் இறையாட்சி. மாதா தொலைக்காட்சி இது மக்கள் மன நம்பிக்கையின் மாட்சி. இனி இல்லந்தோறும் இறையாட்சி. மாதா தொலைக்காட்சி இது மக்கள் மன வலிமையின் இறையாட்சி. இனி இல்லந்தோறும் இறையாட்சி. இரண்டாவது பக்கம். மாதா தொலைக்காட்சி இது மத விசுவாசத்தின் மறுமலர்ச்சி. இனி இல்லந்தோறும் இறையாட்சி. மாதா தொலைக்காட்சி இது மன நிறைவின் இறை சூழ்ச்சி. இனி இல்லந்தோறும் இறையாட்சி. மாதா தொலைக்காட்சி இது மத நம்பிக்கையின் மகத்தான வளர்ச்சி. இனி இல்லந்தோறும் இறையாட்சி. மாதா தொலைக்காட்சி இது மாதா தொலைக்காட்சியின் அற்புத வளர்ச்சி. இனி இல்லந்தோறும் இறையாட்சி. மாதா தொலைக்காட்சி இது மண்ணுலக மக்களின் மாறாத மனசாட்சி. மாதா தொலைக்காட்சி இது மண்ணுலகம் முழுவதும் காணும் அதிசய தொலைக்காட்சி. மாதா தொலைக்காட்சி இது மணுமகன் மீட்பரின் மாண்பை மக்களுக்கு மன நம்பிக்கையோடும் மன வலிமையோடும் மன உறுதியோடும் மன நிறைவோடும் உலகிற்கு உறக்கச் சொல்லும் உன்னத உயரிய ஊடக காட்சி. உலக மக்களின் உன்னதத்தை தொட்ட ஒரே காட்சி நம் மாதா தொலைக்காட்சி. வாழ்க மாதா தொலைக்காட்சி, வளர்க மாதா தொலைக்காட்சி, வெல்க மாதா தொலைக்காட்சி, வெல்க தொலைக்காட்சி நிர்வாகம். மகிழ்ச்சியும் வெற்றியும் நிறைந்த மன நிறைவான வாழ்த்துக்கள். உங்கள் அனைவருக்கும் ஆண்டவரின் உள்ளம் நிறைந்த சமாதானங்கள். எனது பெயர் எம்பி தாஸ் பெயிண்டர். நான் புனித மிக்கேல் அதிதூதர் ஆலய பங்கு செஞ்சி புதுவை கடலூர் உயர்மறை மாவட்டத்தை சார்ந்தவன் என்பதில் மட்டிலா மகிழ்ச்சி அடைகிறேன். மாதா தொலைக்காட்சி இது எனது பலகலை கனவான தொலைக்காட்சி. இறைவனின் ஆட்சியை அழகிய காட்சியாய் இன்றைய மக்கள் கண்களால் காணும் காட்சி மாதா தொலைக்காட்சி. ஒவ்வொரு கிறிஸ்துவனும் தவறாமல் காண வேண்டிய காண கிடைக்காத காட்சி நமது மாதா தொலைக்காட்சி. ஒவ்வொரு கிறிஸ்துவனின் இல்லத்திலும் ஓங்கி ஒலிக்க வேண்டிய ஒரே தொலைக்காட்சி நமது மாதா தொலைக்காட்சி என்பதை நாவூருக சொல்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பேரருள் இயக்குனர் தந்தை அவர்களுக்கு எனது பேரன்பு கொண்ட இதயம் நிறைந்த இறை வணக்கங்கள் பல. எனது இல்லத்தில் நமது மாதா தொலைக்காட்சி தெரிய தொடங்கிய நாள் முதலாய் அன்றாடம் கண்ணால் கண்டும் காதால் கேட்டும் அளவில்லா மகிழ்ச்சியும் மன நிறைவையும் அடைந்து வருகிறேன். காரணம், கடந்த காலங்களில் நமது மதம் சார்ந்த விழா நாட்களிலும் தினமும் காலையும் மாலையும் இறைவனின் நிகழ்வுகளையோ வரலாற்றையோ பக்தி பாடல்களையோ கேட்டதும் இல்லை, கண்டதும் இல்லை. என்றாவது ஒரு நாள் இது நிகழாதா என்று எனது மனம் கடந்த 47 ஆண்டுகளாக காண ஏங்கிக் கொண்டு இருந்தது. அந்த ஏக்கத்தை நிறைவேற்றியும் நிலை நிற்கவும் செய்து அழகிய நிகழ்வுகளின் இறை காட்சிகளை களைப்பில்லாமல் காணும் வகையில் காட்சி நிகழ்வு கலைநயமாக கருத்துருவாக
கண்ணியம் மாறாமல் கம்பீர காட்சிகளாக ஒளிபரப்பி வருகின்ற ஒட்டுமொத்த மாதா தொலைக்காட்சி குழுவினருக்கும் இந்த ஆகப்பெரிய அதிசய அற்புத திட்டத்தை முதலில் சிந்தித்த முதல் சிந்தனையாளர், சிந்தனையை செயல் உருவாக மாற்றிட உறுதுணையாக செயலாற்றிடும் மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிலை அருளாளர்கள், பணியாளர்கள், உதவியாளர்கள் உங்கள் அனைவருக்கும் எனது இதயம் நிறைந்த நன்றிகள். இது நான் நமது மாதா தொலைக்காட்சிக்கு மட்டுமே எழுதிய முதல் கடிதம். நமது மாதா தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகும் காலை தியானம், காலை திருப்பலி, கடவுள் வணக்கம், ஆலய தரிசனம், தினம் ஒரு திருப்பாடல், கதைகள் 1000, ஆன்றோர் வாக்கு, இந்தியராகிய நாம், உழவும் வாழ்வும், நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம், விழாக்கோலம், இதுவே தகுந்த காலம், துதி ஆராதனை, உறவுகள் மேம்பட, அறம் செய், கண்ணான கண்மணிகளே, பிறந்த நாள் வாழ்த்து, நீத்தார் நினைவஞ்சலி, இயேசுவின் ஆளுமைகள், நலமா நீங்கள் நலமா, வந்ததும் தந்ததும், நற்கருணை ஆராதனை ஆகிய அனைத்து நிகழ்ச்சிகளையும் கண்டு வருகிறேன் என்பதை பெருமையோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நிகழ்ச்சிகளில் எனக்கு இருக்கின்ற கருத்துக்களையும் நான் எதிர்பார்க்கும் தேவைகளையும் உங்களுக்கு தெரிவித்து எனது இந்த கடிதத்தை முன்னுரை கடிதமாக எண்ணி நன்றி கூறி நன்றியோடு முடிக்கிறேன். நன்றி நன்றி. வணக்கம், வெல்க வளர்க அப்படின்னு சொல்லி எம்பி தாஸ் ஃபாதர் அவர் செஞ்சிலிருந்து எழுதியிருக்கிறாரு. அதாவது நான் என்ன சொல்கிறது, ஒன்றும் சொல்ல முடியாது. இது ஏன்னா சகோதரர் தாஸ் 47 ஆண்டுகளாக, அதாவது பார்த்திங்கன்னா மெஸ்ஸியானுடைய வருவார் அப்படின்னு எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகளாக இஸ்ராயல் மக்கள் அப்படியே காத்து கிடந்தார். ஏன்னா அந்த மக்களுக்கெல்லாம் தொடக்கத்திலிருந்தே ஆண்டவர் வெளிப்படுத்தி கொண்டே இருந்தார். இறைவாக்கினர்கள் வழியாக, அரசர்களின் வழியாக, விவிலிய மாந்தர்களின் வழியாக ஒரு மெஸ்ஸியா வருவார், உங்களை எல்லாம் மீட்டு கொண்டு போவார், உங்களுக்கு விடுதலை, முழு விடுதலை கொடுப்பார், உங்களுக்கென்று ஒரு நாட்டை, ஒரு அரசை உருவாக்குவார். அப்படிலாம் அவங்க வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த மக்களும் எசேயா இறைவாக்குகளில் தான் ரொம்ப ஆழமாக சொல்லப்படுது. அப்போ நமக்கென்று ஒரு மெஸ்ஸியா வரும். ஆனால் அவங்களுடைய புரிதல் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரியாக இருந்தது. அது எப்படிப்பட்ட மெஸ்ஸியா என்ற புரிதலில் தான் அங்கே பிரச்சனை. அதை புரிந்து கொண்டவர்கள் ஆண்டவர் இயேசுவோடு இணைந்து கொண்டார்கள், புரியாதவர்கள் அவரை கொன்றும் போட்டார்கள் இல்லையா? அந்த அளவுக்கு அவங்களுடைய அந்த எதிர்பார்ப்பு, வெறித்தனமான அன்பு. எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, அந்த ஒரு நம்ம எந்த அளவுக்கு இவர் ஒரு உணர்ச்சி வசப்பட்டு உண்மையாக உள்ளத்தில் அதை உள்வாங்கி, ஆஹா கடைசியில் நம்ம எதிர்பார்த்த ஒரு காரியம் வந்துருச்சுடா. எல்லாம் திருச்சபையை பற்றி நம்மளுக்கு சொல்கிறாங்க, விவிலியத்தை குறித்து சொல்கிறாங்க, வாழ்வியலை குறித்து சொல்கிறாங்க, உழவை பற்றி சொல்கிறாங்க, நல்ல சுகமாக இருக்கிறதுக்கு என்னன்னு சொல்கிறாங்க, இன்றைக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டம் அதை பற்றி சொல்கிறாங்க, எல்லாமே சொல்கிறாங்களே. அப்போது இவர் கண்டிப்பாக ஒரு பெயிட்டர்னா அவ்வளோ தூரம் வேலை போக வேண்டியவர். இவ்வளோ நிகழ்ச்சி எப்படி ஃபாலோ பண்ணாருன்னு நினைக்கல தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அதனால் செஞ்சி தாஸ், நீங்கள் ரொம்ப தூரமாக அங்கே இல்லை, ஒரு நாளைக்கு இங்கே வாங்க, கண்டிப்பாக சென்னைக்கு வாங்க. சென்னைக்கு வருவீங்க, வரும்போது மாதா தொலைக்காட்சி வாங்க. நான் உண்மையிலே வியந்து போய் தான் இப்படி ஏன்னா இதே மாதிரி பெரிய கடிதம் நமக்கு எழுதினவர் கோயம்புத்தூரில் போத்தனூரில் மரிய குழந்தைராஜ் ஐயா இங்கே வந்திருக்கிறாங்க. அவரும் 2-3 தடவை வந்திருக்கிறாங்க. இப்போ அவர் நம்ம கூட இல்லை, அவர் சுகம் இல்லாமல் ஏறி சேர்ந்துட்டாங்க. அதனால் மரிய குழந்தைராஜ் ஐயா இது மாதிரி பெரிய பெரிய பெருசாக அங்கேருந்து எப்படி அதை குரியர்காரங்களும் கொண்டு சேர்ப்பாங்க தெரியாது. அவர் உட்கார்ந்து மெனக்கட்டு ஒவ்வொரு இதாக செய்வார். நிறையா அவர் செஞ்சு அனுப்பியிருக்கிறாரு. அதெல்லாம் பொக்கிஷங்களாக நம்மள்ட்ட இங்கே இருக்குது. அதனால் நீங்கள் இவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் அன்பு செய்து கவிதை வடிவத்தில் மாதா தொலைக்காட்சினா என்ன, அது எப்படி இறையாட்சியை ஒவ்வொரு இல்லந்தோறும் கொண்டு ரொம்ப அழகான ஒரு கவிதை நடிகளை உங்களுடைய அனுபவத்தில் நீங்கள் எழுதியிருந்தீங்க. ரொம்ப எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. அதனால் உங்களை கடவுள் எப்பொழுதுமே ஆசீர்வதிக்கணும். நீங்கள் நல்லா இருக்கணும், உங்கள் பிள்ளைங்க, உங்கள் குடும்பம், அங்கே செஞ்சியில் இருக்கிற மற்ற மக்களையும் உற்சாகப்படுத்துங்க. சென்னைக்கு வரும்போது கண்டிப்பாக வாங்க. உங்களுக்கு எங்களது ஜெபங்களும் ஆசிரும் கடவுளின் அருளும் என்னால் உங்களோடு இருக்க நாங்களும் தொடர்ந்து கொண்டாடும். கடவுளின் ஆசிரியர் நாளும் உங்களோடு. தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ. அடுத்ததாக திருக்கோயிலூரில் நம்முடைய லூர்து அமலராணி அம்மா எழுதியிருக்காங்க. கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான அருட்தந்தை அவர்களுக்கு
முந்தைய தலைமுறையின் அர்ப்பணிப்பும் தியாகமே வரும் தலைமுறையினருக்கான முதலீடு என்ற நிலைநிறுத்தப்பட்ட வளர்ச்சி கோட்பாடைப் போல இன்றைய தலைமுறைக்கான ஆளுமை ஆன்மீக வளர்ச்சிக்கு தாங்கள் உட்பட்ட அனைத்து தொலைக்காட்சி பணியாளர்களின் அர்ப்பணிப்புடன் கூடிய உழைப்பு வரும் நமது கத்தோலிக்க திருச்சபைக்கான இறையாட்சியின் முதலீடு என்றால் அது மிகையல்ல. தொடர்ந்து வெற்றி நடை போட எனது ஜெபங்கள். தவக்கால ஒளிபரப்புகள் எப்போதும் போல ஜெப சிந்தையையும் தவ முயற்சிகளையும் எடுக்க தூண்டுவதாக உள்ளது. தினமும் ஒளிபரப்பப்படும் சிலுவை பாதை தியானங்கள் பாடல்கள் அனைத்தும் நம்மை நமது மனதை ஒன்றிக்க வைக்கிறது. தந்தையே, எனக்காக பழி ஏற்றீரோ, நீதியிலே தவறாது நான் நிலைக்கவோ என்ற பாடல் கேட்கும் போதெல்லாம் கண்ணில் நீர் துளிர்க்க வைக்கிறது. சிறப்பு தந்தையே. தவ முயற்சிகள் 40 என்ற தலைப்பில் நாளும் நமது தொலைக்காட்சி பணியாளர்கள் தரும் நம்மை செய்ய தூண்டும் குறிப்புகள், சிறந்த ஒருத்தல் முயற்சிகள், தூய்மை செய்வது, செல்போன் பயன்பாட்டை குறைப்பது, மன்னிக்க முயல்வது என்பதாக சிந்தித்து தரப்படும் நம்மை சிந்தித்து செயல்படுத்த தூண்டும் விஷயங்களாக அமைகிறது. தவக்காலம் மட்டுமல்லாமல் தொடர்ந்து வரும் எல்லா நாட்களிலும் நாம் எடுக்கும் தவ முயற்சிகளை தொடர்ந்து கடைபிடிக்க தூண்டும் பல நிகழ்ச்சிகள் தவக்காலத்தை பிரயோஜனம் உள்ளதாக கொண்டு செல்கிறது. தந்தையே, இதுவே தகுந்த காலம் பாகம் 4 வழக்கம் போல் அருமையான தியான தொடர். அருட்பணி MA ஜோசப் அவர்கள் சிறப்பான தயாரிப்போடும் ஜபத்தோடும் வழங்கும் கருத்துக்கள் மிக அருமை. இந்த வருடம் தந்தை அவர்கள் சற்று தளர்ந்து காணப்பட்டாலும் தியான கருத்துக்கள் அருமையாக உள்ளது. தந்தையை ஆண்டவர் தொடர்ந்து வல்லமையோடு வழிநடத்த ஜபங்கள். 15/3/2025 அன்று மனம் வருந்தி மன்னிப்பு கேட்பது பற்றி விளக்கிய தந்தை அவர்கள், ஒவ்வொரு மனித வாழ்க்கையிலும் பிரைவேட் லைஃப், பப்ளிக் லைஃப் என 2 பக்கம் உண்டு. பிரைவேட் லைஃபில் மறைவாக மனம் கசந்து கண்ணீர் விட்டு ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்டு, பிறகு பப்ளிக் லைஃபில் உள்ள சமூகங்களுடனான மன வருத்துதல், ஒப்புரவு போன்றவற்றை செய்ய குறிப்பிட்டு பேசியதும், கண்ணீர் விட்டு ஜெபித்தலே மனமாற்றத்தின் வெளிப்பாடு என்றதும் சிறப்பு. 8/3/2025 உலக பெண்கள் தினத்தையொட்டி புதுமை பெண்கள் புதிய சவால்கள் என்ற தலைப்பில் சகோ ஜெயச்சந்திரன் புனித தாமஸ் மருத்துவமனை ஊழியர்களுடன் நடத்திய கலந்துரையாடல், தற்காலத்தின் வளர்ச்சிகள் நமக்கு உத்வேகமா சவாலா என்று விவாதித்தது சிறப்பு. சிறு விவசாயிகள் பாதிக்கப்படுவது, புதிய தொழில்நுட்பத்தால் வரும் ஆட்குறைப்பு, ஆன்லைன் மூலம் வாங்கும் பொருட்கள், மருந்துகள் இவற்றால் வரும் நன்மை தீமை பற்றி பேசியது நிதர்சனங்கள். தொடர்ந்து பிறவற்றை பகிர விழைந்து ஜபத்துடன் லூர்து அமலராணி, திருக்கோயிலூர். இவங்களும் எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் தான். எப்பவுமே ஒரு டீச்சர், வயதான அம்மா, கொஞ்சம் அதிகமான அட்டென்ஷன் தேவைப்படுற தன்னுடைய கணவர், மகள், பேர குழந்தைங்க, ஆசிரியை, ஒரு முழு நேர ஆசிரியை, இவ்வளவுக்கு மத்தியில் வந்து வாரம் வாரம் வந்து அதுவும் அவங்களுடைய எப்பவுமே இவங்களுடைய ஓப்பனிங் வந்து வேற லெவலில் இருக்கும். ஒரு மெசேஜ் அது ரொம்ப, அது எப்படி இவங்களால வந்து உட்காந்து யோசிக்க முடியுது, எழுத முடியுது, அது ரொம்ப கிறிஸ்பாக, ரொம்ப அழகான இப்போ நம்ம ஒரு ஸ்கிரிப்ட் எழுதணும் அப்படின்னா வந்து இப்படி ஒரு நீங்கள் ஸ்கிரிப்டில் ப்ரோமோ இல்லையா, கண்டிப்பாக ஒரு ப்ரோமோ எழுதணும்னா வந்து ப்ரோமோவாக இருக்கணும். ப்ரோமோ வந்து பிரசங்கமாக இருக்கக்கூடாது. ப்ரோமோ வந்து ஷார்ட் மூவியாக இருக்கக்கூடாது, ஷார்ட் ஃபில்மாக இருக்கக்கூடாது இல்லையா. அந்த ஒரு 15 செகண்டு. இன்றைக்கி வந்து வியாபார துறையில் பார்த்திங்கன்னா ஒரு பொருளை அந்த ஒரு 10-15 செகண்டுக்குள்ளே வந்து உங்களை கன்வின்ஸ் பண்ண வைக்க முடியலன்னா அந்த பொருள் விற்காது. இதுதான். அப்போ அந்த மாதிரி எதுக்கு அதெல்லாம் சொல்ல வரேன்னா, ஆனால் இது மாதிரி வந்து ஒருத்தவங்க யோசித்து அதை வார்த்தையில் எழுதுகிறாங்கன்னா அந்த அனுபவம் கண்டிப்பாக உள்வாங்கி அந்த அனுபவத்திலிருந்து வெளிப்படுற விஷயம். அதனால் அக்காவுக்கு எனது பாராட்டுகள், நன்றி. கடவுளின் ஆசிரியர் நாள் உங்களோடு. தேங்க்யூ ஃபாதர். ஒரு இறுதியாக ஒரு கடிதம் ஸ்டெல்லா ஆரோக்கியதாஸ் ஃபாதர், அவங்க விழுப்புரத்துலேருந்து எழுதியிருக்கிறாங்க. இன்னைக்கு என்ன எல்லாம் விழுப்புரம் அந்த ஏரியாவே செஞ்சு, விழுப்புரம் திருக்கோயிலூர் அப்படியே அந்த ஏரியாவுக்குள்ளே எல்லாம் மடங்கிருச்சு இன்னைக்கு லெட்டர்லாம். அருட்தந்தைக்கு பணிவான வணக்கம். மாதா டிவி குடும்பத்திற்கு ஒரு பெரிய வணக்கம். தந்தையே, உமக்கு சிறப்பாக மற்றும் உம்முடன் இணைந்து பணிபுரியும் அனைத்து குருக்களுக்கும் மற்றும் மாதா டிவியை உருவாக்கி தந்த ஆயர்கள் அனைவருக்கும் கோடி கோடி வணக்கமும் அன்பும் நன்றியும், மற்றும் மாதா டிவி செயலாற்றவும் வளரவும் உதவும் பெரிய அன்பு உள்ளங்களுக்கும் எம் அன்பையும் நன்றியையும் சமர்ப்பிக்கிறோம். தந்தையே, நீங்கள் எங்களுக்கு ஒரு ஆலயத்தை கட்டி ஆண்டவரை அமர செய்துள்ளீர்கள். இது ஒரு பெரிய அற்புதமாக விளங்குகிறது. காரணம், இதில் நாங்கள் காண்பது எல்லோரையும் இவ்வாலயத்தில்தான். இதில் நாங்கள் பாராட்ட வேண்டியது இது அது என்று ஒன்றில்லை.
மிக மிக உச்சக்கட்டம் குருக்கள் ஐவரும் ஆண்டவர் முன் குழந்தைகள் போல் உம்மை தாழ்த்தி மிக எளிய பாணியில் பயபக்தியுடன் ஆராதனையில் ஈடுபடுவதுதான். அருமையிலும் அருமை. மோட்ச இன்பத்தை சுவைக்க வைக்கிறது. ஆண்டவரோடு இணைகிறோம் தந்தையே. இதற்காக உழைத்து ஒவ்வொரு நொடியையும் அர்ப்பணிக்கும் அன்பு உள்ளங்கள் வாழ்க வளர்க ஆண்டவரில். தந்தையே, என் கணவருக்கு வயது 80, எனக்கு வயது 75. என் கணவர் சிக்காக உள்ளார். எங்களால் ஆலயத்திற்கு செல்ல இயலவில்லை. எனவே இந்த மாதா டிவி எங்களுக்கு பெரிய ஆறுதல், ஒரு பெரிய வரமும் கூட. கொடையாக கருதுகிறோம் இந்த மாதா தொலைக்காட்சியை. சிலுவை பாதை, ஜெபமாலை, ஆராதனை, திருப்பலி மற்றும் அனைவற்றையும் கண்டு பலனடைகிறோம். ஒவ்வொன்றும் அற்புதம், இனிமை, மகிழ்வை, நிறைவை தருகிறது. ஆண்டவர் நம்முடன் உயிருடன் வாழ்கிறார் என்ற உணர்வை தருகிறது. இதை ஆக்கி தந்து உழைத்து வரும் ஒவ்வொரு குருக்களின் பாதங்களை தொட்டு வணங்குகிறோம். உம்மை ஆக்கி தந்து ஆளாக்கி உதவிய அனைவரையும் ஆண்டவர் ஆசிர்வதிப்பார். எங்களுக்காகவும் அன்றாட வேண்டுகிறோம். உங்களுக்கு தபால் எழுத வேண்டும் என்பது நீண்ட நாள் ஆசை. அது இன்று நிறைவேறி இருக்கிறது. ஆண்டவரின் அருளில் நனைந்த அனைவர் சார்பாக ஸ்டெல்லா ஆரோக்கியதாஸ், விழுப்புரத்திலிருந்து. ரொம்ப 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 சந்தோஷமா. நீண்ட நாள் ஆசை நீங்கள் நிறைவேற்றிட்டீங்க. உங்கள் வார்த்தைகளை கேட்கும்போது எங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம். அதனால் நீங்கள் 2 பேருமே பெரியவங்க, வயதில் வீட்டில் இருக்கிறீங்கன்னு சொல்லியிருக்கிறீங்க. இந்த தொலைக்காட்சியை ஒரு பெரிய ஆலயமாக சொல்லிட்டீங்க. நேற்று கூட கடந்த இந்த வாரத்தில் ஒரு அம்மா எங்களை பார்க்க வந்திருந்தாங்க. சென்னையில் அண்ணா நகர்லேருந்து, பிரேமான்னு சொல்லிட்டு அவங்க பேர். ரொம்ப அருமையான ஒரு குடும்பம். ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, அந்த அந்த அனுபவங்களெல்லாம் அவங்க சொல்லும் போது எனக்கே ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது. அவங்களுடைய அனுபவங்கள், அவங்க எப்படியெல்லாம் அந்த மாதா தொலைக்காட்சி அவங்களுக்கு துணையாக வழியாக அவங்க குடும்பத்தில் இருக்குது. நிறைய பகிர்ந்து கொண்டாங்க. ஒரு சில ரொம்ப பர்சனலாக இருந்தது. நம்ம எல்லாத்தையும் இது பண்ண, ஆனால் அவங்க சொன்னதுடைய மொத்தம் எதுவுமே பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு பெரிய ஆறுதலாக இருக்குது. இப்போ அம்மாவும் அதை தான் சொல்கிறாங்க. உங்களுக்கும் உங்கள் கணவருக்கும் ஒரு பெரிய ஆறுதல். இன்றைக்கி நம்ம வீட்டிலே இருந்து கொண்டு அநேக ஆலயங்கள், அநேக தந்தையருடைய மறைவுரைகள், தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஆயர்களுடைய இது, மக்களுடைய ஜபங்கள், பல்வேறு விளக்கங்கள், எல்லாம் இதுக்கு முந்தின அவ்வளோ விஷயங்கள் ஒரே இடத்துல நம்மளுக்கு கிடைக்குது. அதுக்கு ஆனால் வழிவகைகள் இருக்குதுன்னா அது எவ்வளோ பெரிய காரியம், எவ்வளோ பெரிய காரியம். அதை நீங்கள் உணர்ச்சி பூர்வமாக நீங்கள் எழுதுனது கேட்கும்போது எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கடவுள் இதுக்கு உதவி செய்கிற, வழி நடத்துகின்ற ஆண்டவருக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும். அன்னை மரியாளுக்கு நன்றி சொல்லணும். இதற்கெல்லாம் உதவுகின்ற நல்ல எண்ணம் கொண்ட நம்பிக்கையாளர்கள், இனி இதைகள் உங்களுக்கு. ஏன்னா நீங்கள் இதை பார்க்கல, நீங்கள் இதற்கு உதவலை, இதற்கு ஜெபிக்கலை அப்படின்னு சொன்னால் ஒன்றும் செய்ய முடியாது. ஒன்றுமே செய்ய முடியாது. எதுவுமே கிடையாது, ஒன்றும் கிடையாது. அதனால் உங்களுடைய ஜெபம், உங்களுடைய அன்பு, உங்களுடைய ஆதரவு, நீங்கள் இதை ஒவ்வொன்றாக பார்த்து உங்களுடைய அனுபவத்திலிருந்து எழுதுகின்ற கடிதங்கள், இல்லை நல்ல எண்ணங்கள், இவ்வளவும் தான் இந்த மாதா தொலைக்காட்சி, இந்த ஆலயம் உங்களது இல்லத்திலே அது நிற்பதற்கான ஒரே காரணம் அதுதான். இவைகளெல்லாம் ஒட்டுமொத்தமாக சேர்த்து வைத்து கடவுளுடைய பராமரிப்பு, வழிநடத்துதல், நமது தாய் அன்னை மரியாளினுடைய அற்புதமான பரிந்துரை. பிறகு இங்கே இருக்கிற நாங்கள் எல்லாரும் ஒட்டுமொத்தமாக இங்கே மாதா தொலைக்காட்சியில் பணி செய்கின்ற அத்தனை பணியாளர்கள், அவங்களோடு இணைந்து உழைக்கின்ற தந்தையர்கள், தமிழகம் முழுக்க இருந்து பணி செய்கின்ற பணியாளர்கள். அதனால் இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. உழைக்கணும். உழைக்காத எந்த சோம்பேறிக்கும் கடவுள் உதவி செய்யவே மாட்டார். உழைக்கணும். கடவுளுடைய அருள், உங்களுடைய அன்பு, உங்களுடைய ஜெபம், உங்களுடைய ஆதரவு, இவ்வளவும் சேர்ந்தது தான் ஒட்டுமொத்த ஒரு கலவை தான் மாதா தொலைக்காட்சி. அதனால் அழகான கடிதத்திற்கு நன்றி, அனுபவ பகிர்வுக்கு நன்றி. உங்களுக்கும் உங்களுடைய அன்பான துணையாளர் கணவருக்கும் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் எங்களுக்காக ஜெபிங்க. கடவுளின் ஆசிரியனாலும் உங்களோடு. ரொம்ப நன்றி ஃபாதர். ரொம்ப அருமையாக நிறைய விஷயங்களை கதைத்தோம். இதிலிருந்து தெரிய வருது என்னென்னா, இவங்களுடைய பூரிப்பு மாதா தொலைக்காட்சி ஒவ்வொரு இல்லத்திலும் கட்டப்பட்ட ஒரு ஆலயம் அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்லணும் தம்பி. மாதா தொலைக்காட்சி ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு இல்லத்திலும் கட்டி எழுப்பப்பட்ட ஆலயம். சூப்பர். தேங்க்யூ ஃபாதர். ரொம்ப அருமையாக கதைத்தோம். அவர்களுக்காக ஜெபித்து நிகழ்ச்சி நிறைவு செய்வோம். இதயங்களே தொடர்ந்து மன்றாடுங்க. நாங்களும் உங்களுக்காக மன்றாடுறோம். மறந்துடாதீங்க, நீங்கள் யார்கிட்ட எங்கே நீங்கள் நீங்கள் மாதா தொலைக்காட்சிக்கு நீங்கள் காணிக்கை செலுத்துனீங்கன்னா, நன்கொடைன்னு கொடுத்தீங்கன்னா, யார்கிட்ட கொடுத்தாலும் ரசீதை வாங்காமல் தராதீர்கள்.
அப்படி நாங்கள் பின்னாடி எழுதி தரோம், நீங்கள் இது பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னால் பரவாயில்ல, நீங்கள் ரசீது கொடுக்கும் போகும்போது நான் தரேன். அதாவது எதுக்காக நான் சொல்கிறேன்னா, நாங்கள் போகிற பக்கங்களாக நான் கொடுத்தேன் உங்களுக்கு வந்துச்சான்னு கேட்டால் வந்துச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். நீங்கள் ரசீது வாங்கலைன்னா அந்த காணிக்கை இங்கே வந்து சேருவதற்கான உறுதிப்பாடு சத்தியமாக கிடையவே கிடையாது. அதனால் ரசீதும் வந்து மாதா ட்ரஸ்ட்டு அப்படின்னு இருக்கணும். இல்லாட்டி கமிஷன் ஃபார் சோஷியல் கம்யூனிகேஷன் சொசைட்டி. உலகத்தில் ஒரே ஒரு மாதா தொலைக்காட்சி தான் இருக்குது. வேறு எங்கேயும் தென்னகத்துலேயோ வடக்கு எங்கேயுமே வந்து வேறு எந்த மாதா தொலைக்காட்சியும் கிடையாது. அப்படி யாராவது வந்து அப்படி சொன்னாங்கன்னா அவங்கள்ட்ட வந்து ஃபாதர் இது இல்லை பிரதர், மாதா தொலைக்காட்சின்றது தமிழக ஆயர்கள் நடத்துகின்ற ஒரே ஒரு தொலைக்காட்சி, வேறு எங்கேயுமே அப்படி கிடையாது. அப்படி ஏதாவது சொன்னாங்கன்னா அவங்கள கூப்பிட்டு இப்படிலாம் இல்லை, ஏமாத்தாதீங்க அப்படின்னு வந்து நீங்கள் சொல்லுங்கள், சரிங்களா? ஏனென்றால் இது தமிழக ஆயர்கள் அத்தனை பேரும் ஒட்டுமொத்தமாக நின்று அங்கீகரித்து தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு மறைமாவட்டத்திலிருந்து செயல்படுகின்ற தந்தையர்கள், அவங்களோடு உழைக்கின்ற பணியாளர்கள், இங்கே சென்னையில் இருந்து உழைக்கின்ற அத்தனை பணியாளர்கள், ஒரு பெரிய ஒரு வேலை இது. வந்து யார் வேணாலும் நடத்தலாம், மற்றவங்க நடத்தலாம். ஆனால் மாதா தொலைக்காட்சி பெயரை சொல்லிக்கொண்டு யாரையும் ஏமாற்றக்கூடாது. எல்லாருமே வந்து ஒரு விழிப்புணர்ச்சி உள்ளத்தில் இருக்க வேண்டும். நான் உங்களை அன்போடு வேண்டுகிறேன். கண்களை மூடி மன்றாடும். எங்கள் அன்பை உருவான இயேசு ஆண்டவரே, இந்த புனித வாரத்திற்குள் அடியெடுத்து வைக்கிறோம். ஆண்டவரே, இந்த வாரம் முழுக்க நாங்கள் உமது சிந்தனையோடு நாங்கள் எங்களது விசுவாச வாழ்க்கையை இன்னும் அதிகமாய் ஆழப்படுத்தி கொண்டு எங்களது வாழ்க்கையில் எதிர்கொள்கின்ற எல்லா சவால்களையும் துன்பங்களையும் எமது ஆண்டவர் இயேசுவோடு இணைத்து நாங்கள் எங்களுடைய மீட்புக்காக, இந்த உலகத்தினுடைய மீட்புக்காக செபிக்கின்ற நல்ல பழக்கத்தை எங்களுக்கு பெற்றுத்தாரும். ஆவியானவரே, எங்களுக்கு துணையாக வாரும். எங்களது தாய் அன்னை மரியே, எங்களுக்காக பரிந்து பேசுங்கள். அம்மா, என்று வாழும் உயிருள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நாம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென். Thank you Father. Thank you so much. நன்றி. அன்பு உள்ளங்களே, ஒவ்வொரு வாரமும் நீங்கள் தொடர்ந்து எழுதி அனுப்பக்கூடிய ஒவ்வொரு கடிதமும் எங்களுக்கு மன நிறைவையும் தொடர்ந்து எங்கள் பணிகளை செய்வதற்கு மிகுந்த உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் கொடுக்குது அப்படின்னு தான் சொல்லலாம். தொடர்ந்து உங்கள் கடிதத்தை எழுதி அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி info@madatv.in. தொடர்ந்து உங்கள் கடிதத்தை எழுதி அனுப்ப வேண்டிய தபால் முகவரி வந்ததும் தந்ததும் மாதா தொலைக்காட்சி, எண் 150 லஸ்கோவில் சாலை, மயிலாப்பூர், சென்னை 6,04,000. இனி இதயங்களே, மீண்டும் வந்ததும் தந்ததும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை அன்புடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் போஸ்கோ மற்றும் அருட்தந்தை டேவிட் ஆரோக்கியம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க.